வெல்கம் டு ஜெய்டியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட். இதை வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டல்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ஒட்ட வச்சிடலாம். அதுக்கடுத்து தேவையில்லாததில் வந்து பட்டனை எடுத்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டாகவும் எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்னெட் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் ஆன வந்து போல்டு வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து இரும்பில் இருந்த எதனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த போல்ட்டுனா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செம்பு கம்பி வந்து சின்னதாக உள்ளதை எடுத்துக்கோங்க. அப்போனா தான் சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து செம்பு கம்பி வந்து நைஸாக உள்ள மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது 2 இதுவும் முக்கியமாக தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். கனெக்ஷன்ஸ் வந்து இந்த கொடுக்கறதுக்காக எலக்ட்ரோ மேக்னெட்னால எலக்ட்ரிக் இது வந்து கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அட்டை பெட்டி வந்து கொஞ்சம் தேவை. அதுக்கடுத்து புஷ் பட்டன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அது போக தெர்மாக்கோல் வந்து அந்த போல்ட்டை வந்து வைக்கிறதுக்கு வந்து தெர்மாக்கோல் வந்து ஒன்று தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும், சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்பு கம்பியை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு சுற்ற தான் போகிறீங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி வரிசையாக வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. ஒரு இது வந்து கரெக்டாக வந்து எண்டுக்கு முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அகெயின் வந்து இன்னொருக்க பழையபடி அதுக்கு மேலேயே தான் சுற்ற போகிறோம். இந்த மாதிரி சுற்றினாலே போதும், எலக்ட்ரோ மேக்னெட் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் இதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து வரிசையாக வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சுற்றியாச்சு. இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். இன்னும் நீங்கள் வந்து செம்பு கம்பி சுற்றினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா மேக்னெட் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரம் பவர்ஃபுல்லாக வந்து வரும். இப்போ வந்து நம்ம 2 இது வந்து பண்ணியாச்சு. 2 வயர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அந்த கத்தியை யூஸ் பண்ணி அதை வந்து லைட்டாக வந்து ஸ்லீவ் பண்ணிக்கலாம் நல்லா. அப்படின்னா தான் வந்து எலக்ட்ரிக் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகிற மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட்டு வந்து பண்ணி பார்க்கலாம் எலக்ட்ரோ மேக்னெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இப்போ வந்து குண்டூசியை வந்து வச்சுட்டு நார்மலாக வந்து இந்த இதில் வந்து நம்ம கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா செம்பு கம்பி வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பாஸ் பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது எவ்வளவு இதை வந்து எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு மேக்னெட் மாதிரியே நம்மளுக்கு வந்து இதாகுது. இதுதாங்க எலக்ட்ரோ மேக்னெட். இதை வந்து நம்ம சின்ன வயசில் சயின்ஸ் இது வந்து ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இதே வந்து கொஞ்சம் பெரிய ஆணி இந்த மாதிரி இதை வந்து கூட தூக்கலாம் நம்ம. அந்த லெவலுக்கு இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மளுக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து மேக்னெட் ஹேண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெர்மாக்கோல் வந்து இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அந்த நடுவில் வந்து உள்ளங்கையில் இருக்கிற அளவுக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்து இருக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து நடுவில் வந்து இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு இது வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ரெட் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த அயன்மேன் வந்து கை இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ரெட் கலர் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து சுற்றி வந்து அந்த இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த போல்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த இரும்பை வந்து அப்படியே வந்து நடுவில் வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பில் தான் வந்து அந்த மேக்னெட் மாதிரி வந்து ஒட்டும், செம்பு கம்பியில் வந்து ஒட்டாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வைக்கிறதுக்கு ஒரு இது வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இது. அதுக்கடுத்து நம்ம கை இருக்குது பார்த்திங்களா, கையில் வந்து மேலே வந்து அந்த இதை வந்து செட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இதை வந்து நடுவில் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஹேண்ட் வந்து க்ளவுஸ் மாதிரி நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அதுபோக புஷ் பட்டனை வந்து சைடு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அதை வந்து புஷ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம பேட்டரி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கார்ட்போர்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. அதுபோக நான் வந்து தெர்மாக்கோலையும் அந்த இதில் வந்து பேட்டரி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேட்டரியையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து இந்த இதை வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம கீழே வந்து கையில் வந்து மணிக்கட்டில் வந்து மாட்ட போகிறோம். ஒரு வாட்ச் மாதிரி வந்து மாட்டிக்கலாம் இதை. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷனை வந்து ஒன்று வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டனோட சேர்த்தாப்பில் கொடுக்க போகிறோம். புஷ் பட்டனில் வந்து 2 வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம.
நம்ம வந்து கரெக்டாக புஷ் பட்டன் வந்து அமுக்கமோல மட்டும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம வந்து வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணலாம் ஈஸியாக. தூக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண போல மட்டும் நம்மளுக்கு வந்து அது எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து ஒர்க் ஆகும். அந்நியாரம் வந்து எதையாவது வந்து ஆணி இதனா தூக்கிக்கலாம். இதை வந்து நான் கையில் இப்போ மாட்டிக்கிறேன். நான் இதை வந்து மணிக்கட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு டேப் ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு மாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு அயன்மேன் வந்து நடுவில் கையில் க்ளவுஸ் மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து கையில் வந்து ஒட்டிக்கிருச்சு எலக்ட்ரோ மேக்னெட்டில். இது வந்து ஒரு சூப்பரான மேக்னெட் க்ளவுஸ் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னொருக்க வந்து அகைன் வந்து இந்த மாதிரி வந்து குண்டு சீகலனா வச்சுட்டு இன்னொருக்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது. நல்லாவே சூப்பராகவே ஒர்க் ஆகுது. விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து விழுந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. மேக்னெட் க்ளவுஸ் வந்து பண்ணதும் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை ஆணியை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஆணியுமே பார்த்திங்கன்னா வச்சா கரெக்டாக வந்து ஒட்ட தான் செய்யுது. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்து ரெண்டுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம இப்படி வச்சாலும் கீழே வந்து விழுகலை, அந்த லெவலுக்கு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆணி இந்த இதை வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். செம்பு கம்பியை இன்னும் நல்லா சுற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டை வந்து தூக்கலாம், அந்த லெவலுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இதை வந்து அடுத்து வந்து தூக்கி பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஆணியெல்லாம் நல்லா கரெக்டாக வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த இதை விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக விழுந்துடும். இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பர்பஸ்க்கு வந்து செய்கிறீங்க அப்படின்னா, ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்குதுன்னு பாருங்கள். அப்படி வச்சோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக வந்து ஒட்டுது. அதுக்கடுத்து நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து விழுந்துருது. சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.